ஹோம்மேட் பீஃப் ஊறுகா எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் அப் டு 1 மந்த் வரைக்கும் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கேஜி அளவுக்கு பீஃபை நான் சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கேன். இதில் நம்ம கொழுப்பு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டா அண்ட் யூடியூப் ரெண்டுலேயும் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு ஒரு 10-15 விசில் இட்டு நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வத்த வச்சு நம்ம அந்த பீஃபை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 250 ml அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருந்த அந்த பீஃபையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இதோட நான் வறுத்தரைச்ச மசாலாவையும் நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட அளவுல நான் கேப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. 1 கேஜி அளவு பீஃபுக்கு 5 to 6 நம்ம டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உப்பு வேணும்னா இந்த டைம்ல சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஆயில் இந்த மாதிரி செப்பரேட் ஆகி வரும். இப்போ 2 லெமனோட ஜூஸை பிழிஞ்சு இதில் சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏர்டைட் கண்டெய்னர்ல அப் டு 1 மந்த் வரைக்கும் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சிக்கன், மட்டன் எதுலனாலும் செய்யலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. என் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.